வாழ்க்கையில் சில தருணங்கள் கர்த்தர் பலமான காற்றை தடுப்பதில்லை, ஆனால் பாறையின் மீது உங்கள் கால்களை இறுக பற்றியிருக்கும்படி செய்கிறார். சில தருணங்கள் அவர் கடல் கொந்தளிப்பை நிறுத்துவதில்லை, ஆனால் உங்களோடு படகில் பிரயாணிக்கிறார், படகு மூழ்காதபடி. சில நேரங்களில் உங்களுடைய சுமைகள் இன்னும் அதிகரிக்க அவர் அனுமதிக்கிறார், ஆனால் உங்கள் கரங்களை பலப்படுத்துகிறார். உங்களின் வழிபாதையிலே அவர் உங்களுக்காய் காண்பிக்கிறார். இந்த நாள் முழுதும் நீங்கள் கடந்து சென்றது அவசியமான ஒன்று. நாளை வரப்போகிற காரியத்துக்கு நீங்கள் பலமாக இருக்கும்படி, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி என்று. போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சி இல்லாமல் பலன் இல்லை. பிற்பாடு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உங்கள் ஒவ்வொரு அடியிலும் தேவன் உங்களை பாதுகாத்தார் என்று. அது நிமித்தம் நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவன் உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்படியோ அப்படியே. வணக்கம் மக்களே, தேவன் உங்களோடு கூட இந்த இடத்தில் இருப்பாராக. இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் நாம் இந்த இடத்தில் இணைந்தவராய் இந்த இடத்தில் இருக்கிறோம். தேவனுடைய மாபெரும் பதில்கள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மீது அதி அற்புதமானதாய் இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படும். ஆம், இயேசுனுடைய வழி உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த இடத்தில் நீங்க தெரிந்து கொள்ளும்படியாக. கடினங்கள் நம்ம வாழ்க்கை அழிப்பதற்கானதாய் கிடையாது, அந்த கடினங்கள் அனுமதிக்கப்படுகிறது. தேவன் நமக்கு எப்படியான விசுவாசத்தின் பலனை கொடுத்திருக்கிறார் என்பதை சோதித்து பார்க்கும்படியாக. ஆம், நீங்க எப்பொழுதெல்லாம் பிரச்சனை சந்திக்கிறீங்களோ சில நேரம் எப்படியான குறை சொல்லி இருக்கலாம். ஏன் தேவன் என்ன கஷ்டப்படுத்துறார், ஏன் தேவன் இந்த இடத்துல துன்புறுத்துறார், ஏன் தேவனுக்கு இப்படியான சூழலை உருவாக்குறார்? தேவன் உங்களை அழிக்கவோ அல்லது உங்க வாழ்க்கையின் மீது கடினங்களை இந்த இடத்துல வைக்கவோ தேவன் அதை அனுமதிக்கல. தேவன் அனுமதித்தார் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துவதற்காக. அந்த விசுவாசம் செயல்படுத்தப்படும் பொழுது அதனுடைய அதி அற்புதமான பலனை நீங்கள் அனுபவிக்கும்படி. ஆம், இதுதான் தேவன் உங்களுக்காக செய்ய விரும்புகிறார். எனவேதான் நாளை காலை 9:30 மணிக்கு ஒரு மிக முக்கியமான விசுவாசத்தின் கூட்டத்திலே நாம் ஒன்றிணைவிருக்கிறோம். சண்டே ஆஃப் ரீகன்சிலேஷன், மறு சீரமைப்பினுடைய நாளாக தேவனோடு நாம் மீண்டும் இந்த இணைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. தேவனோடு மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பா? நிச்சயம் தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். தேவன் அவர் தன் வாழ்க்கையின் வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த விரும்புகிறார். நீங்கள் அனுமதி கொடுத்தா, கவனிங்க, நீங்க அனுமதி கொடுத்தா தேவன் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்க விரும்புறார். ஆனா நீங்க தேவனோடு இந்த இடத்துல இருந்து அவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எப்படி அதை செய்ய முடியும்? உதாரணத்துக்கு பல முறை நீங்கள் இந்த விசுவாசத்தினுடைய ஒரு காரியத்தை கேட்டிருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவராக இயேசு சொன்னார், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த இளைய மகன் தன்னுடைய தகப்பனை விட்டு தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் இந்த இடத்துல எடுத்துக்கொண்டு போனான். இந்த கதை கேட்டிருக்கீங்களா? நிச்சயம் உங்க எல்லாருக்குமே இந்த கதையான தெரியும். அந்த இளைய மகன் அப்பா விட்டு இந்த இடத்துல விலகி போனது, சொத்துக்களை இந்த இடத்துல பெற்றுக்கொண்டு போனது, விபச்சாரத்திலே பல செயல்களிலே தன்னுடைய ஆஸ்தி முழுவதும் அழித்து பன்றிகளுக்கு கிடைக்கிற உணவு கூட கிடைக்காம தன்னுடைய தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தான். தகப்பன் ஏற்றுக்கொண்டான். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்னொரு மகனை குறித்து இந்த இடத்துல யோசிங்க. இந்த இன்னொரு மகன் என்ன செயலானது இந்த இடத்துல செய்தான்? தொலைந்து போன மகன் மீண்டும் தன் தகப்பனிடத்துக்கு திரும்பின பொழுது தகப்பன் மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார், ரட்சிப்பை கண்டடைந்தான். ஆனா இன்னொரு மகனுடைய சூழ்நிலையானது இந்த இடத்துல என்ன? இங்கு நான் உங்களுக்கு அந்த இடத்துல படிக்க விரும்புறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமானது இந்த இடத்துல பாருங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். இளைய மகன் திரும்பி வந்திருக்கான், பண்டிகை கொண்டாடப்படுது, இந்த இடத்துல விருந்தானது ஆயத்தமாக்கப்படுது. இங்கு மூத்த மகன் திரும்பின பொழுது நடந்ததுன, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபித்து வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்திற்கு வந்து சேர்ந்தபடியினாலே அவர்களுக்கு கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, இதுதான் கவனிங்க, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இந்த விசுவாசம், இந்த காரியம் நீங்க எல்லோருமே கவனமாய் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் என்று நான் சொல்லும் பொழுது எத்தனை பேர் இதை நீங்க இன்னும் உணராதவரா இந்த இடத்தில் இருக்கீங்க? இளைய மகன் அப்பா விட்டு பிரிஞ்சு போனான், திரும்பி தன்னுடைய தவறை உணர்ந்தவனாய் திரும்பி வந்தான். ஆனா மூத்த மகன் பல ஆண்டுகள் பல காரியத்திலே எல்லா நேரத்திலும் தகப்பனோடு இருந்தவன். இப்ப இளைய மகன் திரும்பி வந்து அந்த காரியத்திற்காக இந்த இடத்துல விருந்து கொண்டாடப்படுகிறது என்று தெரிந்த பொழுது அவன் கோபம் அடைந்தான். இப்போ இளைய மகன் செய்த தவறை விட
மூத்த மகன் செய்கிற தவறு இன்னும் மோசமானதா இந்த இடத்துல மாறுகிறது. பாஸ்டர், என்ன தவறானது மூத்த மகன் செஞ்சான்? இளைய மகன் திரும்பி வந்து இந்த இடத்துல பண்டிகை கொண்டாடப்படுறது கோபம் அடை தப்பா? இங்கு கோபம் அடைகிறது தப்பு கிடையாது. ஆனா இந்த செயல் தவறானதாய் மாறுகிறது. என்ன செய்தான்? அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். எதற்குள்ளாக? தன்னுடைய வீட்டுக்குள்ள போக அவனுக்கு இனி விருப்பம் இல்லை. எந்த வீட்டுக்குள்ளாக இந்த இடத்துல இருந்தானோ, எந்த தகப்பனோடு கூட இந்த இடத்துல வாழ்ந்தானோ, எந்த தகப்பனை இந்த இடத்துல நேசித்தானோ, அதே தகப்பனுடைய வீட்டுக்குள்ளாக இந்த இடத்துல போக அவனுக்கு மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இங்கு தகப்பன் இந்த இடத்துல என்ன செய்தார் பாருங்க. தகப்பன் வெளியே வந்து இந்த இடத்துல தன்னுடைய மகனை இந்த இடத்துல அழைக்கிறார், உள்ளே வா. ஆனா உள்ள போக அவனுக்கு விருப்பமானதில்லை. வீட்டுக்குள்ள இந்த இடத்துல போக அவனுக்கு இந்த இடத்துல விருப்பமானதில்லை. எந்த வீட்டில இந்த இடத்துல வாழ்ந்தானோ, எந்த தகப்பனோடு கூட வாழ்ந்தானோ, எந்த தகப்பனுடைய வழி விருப்பத்தை இந்த இடத்துல கீழ்ப்படுகிறவனா இருந்தானோ, இப்பொழுது அந்த வீட்டிற்குள்ளாகவும் அந்த தகப்பனுடைய அழைப்பையும் அவன் ஏற்றுக்கொள்ள இந்த இடத்துல விரும்பல. இங்கு இந்த தகப்பன் யாருடைய அடையாளம்? தேவனை அடையாளப்படுத்துகிறவராய். இந்த இளைய மகன் யாருடைய அடையாளம்? தேவனை விட்டு, தேவனுடைய வழியை விட்டு இந்த இடத்துல விலகி சென்று தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி வந்தவர்கள். இந்த வீட்டுக்குள்ளாக இந்த இடத்துல வாழ்ந்த இந்த மூத்த மகன் யாரா இந்த இடத்துல இருக்கிறான்? விசுவாசத்துல இருந்து, விசுவாசத்துல வாழ்ந்து தேவனுடைய வீட்டுக்குள்ளாக இந்த இடத்துல இருக்கிறவர். இன்னைக்கு யார் நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிறிஸ்துவராக தேவனுடைய வழி விருப்பங்களை செய்கிறவரா இருக்கீங்களோ நீங்க. ஆனா இந்த சூழ்நிலையானது இந்த இடத்துல பார்த்த பொழுது, இளைய மகனுடைய அந்த செயல் இந்த இடத்துல வீட்டிற்கு திரும்பினான் என்று பார்த்த பொழுது, தன் தகப்பன் வீட்டுக்குள்ளாக இந்த இடத்துல போக இனி விருப்பம் இல்லை. இன்னைக்கு எத்தனை மக்கள் மீது, தன்னுடைய போதகர் மீது, ஆலயத்தின் மீது இப்படியான ஒரு குறை, ஒரு மனஸ்தாபத்தை இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு, இனியும் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், இனியும் நான் பிரேயர்ல கலந்துக்க மாட்டேன், இனியும் நான் அதை செய்ய மாட்டேன், இனி அதை செய்ய மாட்டேன், அப்படியாக விசுவாசத்தை விலகினவரா இந்த இடத்துல இருக்காங்க. தேவன் உங்களுடைய ஆத்மா மீதும் கவனம் உள்ளவரா இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறார். எனவே தான் நாளை காலை 9:30 மணிக்கு நாம் ஒரு மிக சிறப்பான திருவிருந்திலே ஒன்றிணைய போகிறோம். தேவனோடு கூட உங்களுடைய உறவானதை நீங்கள் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசத்தினுடைய திருவிருந்தாக தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புறார். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்ற நீங்க இடம் கொடுக்க தயாரா இருக்கீங்களா? அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறார். தேவன் உங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அந்த இளைய மகனை தேவன் ஏற்றுக்கொண்டது போல உங்களையும் தேவன் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கார். உங்களுடைய பெருமையை கைவிடுங்க. உங்களுடைய இருதயத்தினுடைய மனக்கசப்பை கைவிடுங்க. என இந்த மூத்த மகன் மனக்கசப்பை தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டார். அதுதான் ரட்சிப்பை இழப்பதற்கான காரணமாய் பலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை விட்டு தள்ளுங்க மக்களே. தேவனோட வாழ்க்கை இணைத்துக் கொள்ள நாளை யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திலே நடைபெற போகிற இந்த மிக சிறப்பான திருவிருந்து, சண்டே ஆஃப் ரீகன்சலேஷன், மறுசீரமைப்பு, தேவனோடு கூட உங்க வாழ்க்கை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. எனவே இந்த நேரம் தேவன் உங்களுக்கு இந்த பலனை கொடுக்கும்படி உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஜெபத்திலே நீங்க இந்த இடத்துல உங்களை தயார்படுத்துவதற்காக, நீங்க இந்த இடத்துல உங்களுடைய விசுவாசத்துல பலன் அடைவதற்காக தேவன் இந்த ஆவியிலே உங்களை பலப்படுத்தட்டும். இந்த ஜெபத்தை நம்ம ஒண்ணு சேர்ந்து செய்யறதுக்கு முன்னாடி இந்த சாட்சியை பாருங்க. இந்த சாட்சி நேரத்தில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. சாட்சி பிற்பாடு நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். நான் பல் சிகிச்சை மருத்துவராக இருக்கேன். நான் இந்த பல் சிகிச்சையினுடைய இந்த காரியங்களில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறேன். என்னுடைய வேலையில் பார்த்தோன்னா நான் சமாதானம் இல்லாதவனாக இருக்கேன். நான் என்னுடைய கனவு வீடு கட்டினேன், எனக்கு கனவான காரை வாங்கினேன், என் மனைவியினுடைய கனவான காரும் வாங்கினேன். கிளினிக் இருக்குது, வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நான் கைப்பற்றினேன். உங்களுக்கு இருந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைய ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதுதான் சாட்சியாக சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க. இல்லை பாஸ்டர், என்னுடைய வெற்றியானது இருக்க மோசமாக மாறிச்சு. வேற என்ன செய்யணும்னு தெரியல. பொருளாதாரத்தினுடைய இந்த காரியத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சேன், பெரிய படிப்பு படிக்கணும்னு நினச்சேன், பெரிய இடத்துக்கு போகணும்னு நினச்சேன். முழு சக்தியோட நான் செய்யணும் வாஞ்சியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு நல்ல கணவராக இருக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல், அதாவது நான் என்னுடைய மனைவி, அதாவது குறை சொல்ல, ஒவ்வொரு வருஷமும் நான் 20 லட்ச ரூபாய் மதிப்புள்ள லேட்டஸ்ட் காரை அவங்களுக்காக கொடுப்பேன். இது எதுவுமே என்னுடைய மனைவிக்கு நான் திருப்தியானதாக இல்லை. இப்போ நான் கேட்பேன், உனக்கு பைத்தியமா இல்லை, நான் உன்னை அந்தளவுக்கு சிறப்பாக பார்த்துக்கிறேனே,
சொன்னேன், நம்மளுடைய நல்லதுக்கு தானே, நம்ம வளரணுன்றது தானே. கணவர் குறை சொல்ல, ஆனால் அதிகமாக வேலை செய்வார். எனக்கான நேரம், என் பசங்களுக்கான நேரத்தை அவர் கொடுக்க மாட்டார். என் பொண்ணு பெருமாறியே லூஸா, அவளும் வளர ஆரம்பிச்சா, ஆனால் அவளுக்கும் நேரம் கொடுக்கல. அவர் வேலையில் வளர ஆரம்பிச்சாரு. அவர் அந்த நிலைமையில நான் சொல்றதையும் அவர் கேட்கல, அவர் சொல்றதையும் நான் கேட்குற நிலைமையில இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையுமே அங்கே இல்லாமல் இருந்தது. நானும் அவர்கிட்ட பேசல, அவரும் என்கிட்ட பேசல. எப்படி அளவாக இருக்கணுன்றது தெரியாது, அளவு தெரியாமல் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இது எதுவுமே எனக்கான ஒரு விலை செலுத்துகிற மாதிரி இல்லை. நான் தொடர்ந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன், வளர ஆரம்பித்தேன், நல்லா வாழ்ந்தேன். அதே சமயத்தில் நான் மன அழுத்தத்துக்குள்ளாக தள்ளப்பட்டேன். எதுவுமே என்னை நிரப்பல, என் ஆத்மா வெறுமையாக இருந்தது. இது அந்தளவுக்கு ஒரு மோசமாக என்னுடைய முக பாவனை தோற்றமே மாறிச்சு. உடம்பு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குண்டாயிட்டேன். யாராவது ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாருன்னா அவங்க என்கிட்ட தான் பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு நேரம் நான் ஒருத்தவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது சில நேரத்தில் அவங்களுடைய குரல் கூட வெளியே வராது. நான் என்னுடைய வாயை அசைக்குவேன். அவங்க என்கிட்ட தான் பேசுகிறாங்கன்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் சமூக ஊடகங்களில் நான் நல்லா இருக்கிறத போல் காட்டிக்கிறேன். ஆனால் எது சமூக ஊடகங்களை நான் காட்டுறேனோ எனக்குள்ளே இருக்கிற வெறுமை, என் மன அழுத்தம், என்னுடைய திருமணத்தினுடைய ரொம்ப மோசமாக இருந்தது என் மனைவியோட. நான் அழுவேன், குளிக்கும்போது அழுவேன், ராத்திரியில் அழுவேன், சமாதானமான தூக்கம் இருக்காது, என்னுடைய வீட்டில் சந்தோஷமே இருக்காது. வாரத்தில் கடைசி ஓய்வு நாளில் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது பிரயாணம் போவேன். அது மட்டும் இல்லாமல் பாருக்கு போவேன், ஏதாவது பண்ணுவேன். என் மன அழுத்தம் போகணுன்றதுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் நான் உட்காந்து அழுவேன். நான் அப்படியானவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த நேரம், இப்போது இந்த ஒரு சமயம் வந்தது, காரு வாங்கினேன், ரோட்டில் நிறுத்தி நான் அழுகுறேன் பயங்கரமாக. அப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கும்போதா? அப்போ என் பொண்ணோட நான் வெளியே போயிருந்தேன், போனேன், அழுகுறேன் உள்ள. ஆனால் மனசில் ஏன் கார் வாங்கினேன்னு நினச்சேன். வாங்கினேன், உள்ள சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். மனசு அதை வாங்கினா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வாங்கினேன், ஆனாலும் எனக்கு சந்தோஷமாக இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது சூழ்நிலை என்னுடைய ரட்சிப்பை பார்த்துக்கிறதே நிறுத்திட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உடம்பை அதை கூட பார்த்துக்கல. அப்போது நான் ரொம்ப குண்டானேன். இப்போ ரொம்ப உடம்பு சூழ்நிலை மோசமாயிடுச்சு பாருங்கள். அப்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போது இனிமேல் என்னை வாழவே பிடிக்கல, இறந்துடலான்னு நினச்சேன். எப்படி இது சாத்தியமாகும்? ஒரு மருத்துவர், ஜனங்களை பார்த்துக்கிட்டவர், இப்போ தண்ணியை பார்த்துக்க முடியல, எப்படி இது? என்ன நடந்து நான் சொல்கிறேன். எனக்கு என்ன ஆகுது எதுவுமே எனக்கு புரியல. வயசு ஆக ஆக பிற்பாடு என்னையே நான் ஒரு குப்பை மாதிரி நினச்சேன், குப்பைன்னு நினச்சேன் நான். இப்போது எனக்கு புரிஞ்சது, அந்த வெற்றி என்பது எனக்கு இருந்த அந்த பணம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் சிறப்பான மருத்துவரை நான் தேடி போக வேண்டியதாகிடுச்சு, சிறப்பான சிகிச்சைகளை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. சில விஷயங்கள் கூட இங்கே ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஜனவரி மாதம், போன வருஷத்தினுடைய இந்த ஜனவரி மாதம் என்னுடைய கால்கள் அசைவில்லாமல் போயிடுச்சு. என்னுடைய ஆத்துமாவும் என்னுடைய உடம்பும் அசைவில்லாமல் ஆயிடுச்சு. தொடர்ந்து வியாதியிலேயே இருந்தேன். ஒரு தருணத்தில் ஜனவரி மாதம் அதே வருஷம் நான் சிறந்த விஷயங்களை கைப்பற்றினேன். சம்போலில் இருக்கக்கூடிய என்னுடைய வேலை நிமித்தமாக ஒரு சிறப்பான ஒரு நபர், சிறப்பான மருத்துவர் அப்படின்ற பேரெல்லாம் வாங்கியிருந்தேன். ஆனால் பிற்பாடு எனக்கு எது மேலே விருப்பம் இல்லை. என்னுடைய எல்லா பொருட்களும் எடுத்து சம்போலுக்கு நான் வந்துட்டேன். நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்னா அவங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால. அப்போது நான் போன எல்லா இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். ஏன்னா என்னுடைய எண்ணம் அலமோதுற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் யோசித்தேன், இனிமேல் உயிரோடு இருக்காத, செத்துரு அப்படின்னு நினச்சேன். அப்போ அந்த நேரம் நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன் அறையில். அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் நான் கேட்டேன், மேலே மாடி இருந்தால் கொடுங்கன்ட்டு நான் கேட்டேன்.
ரொம்ப உயரமான இடம் இருந்தால் கொடுங்க. இந்த தருணத்தில் நான் எதுவும் சாப்பிடாமல் இருந்தேன். என் பொண்ணுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அப்போது நான் அந்த ஜன்னல்கிட்ட வந்தேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்டேயே. அங்கே அந்த ஜன்னலை திறந்து கீழே எட்டி பார்த்தேன். இந்த உயரம் போதும், நீ செத்துரு, உன் வாழ்க்கை எடுத்துரு அப்படின்னு நினச்சேன். அப்போது நான் மெத்த மேலே உட்காந்து நான் எழுதின கடிதத்தை படிச்சுன்னு இருந்தேன். அந்த சமயம் டிவியை பார்த்தேன். அப்போ நான் பார்த்தது விடிய காலை 2 மணிக்கு. அப்போது நான் சாலமோன் மண்டபத்தினுடைய ப்ரோக்ராமை நான் பார்த்தேன். ஒருவேளை இப்போ நீங்கள் செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்ட்டு. ஏதாவது வழி கிடைக்குமா, நான் இதுலேருந்து தப்பித்து வர்றதுக்கு என் சூழ்நிலை மாற்றிக்க. நீங்கள் அந்த அளவுக்கு மற்ற காரியங்கள் செய்கைகள் நம்புனீங்க, ஜனங்களை நம்புனீங்க, மொத்த நம்பிக்கையும் வச்சிங்க. அது உங்களுக்கு என்ன லாபத்தை கொண்டு வந்தது? இந்த நிகழ்ச்சி நான் பார்க்கும்போது எனக்கு இரக்கம் கிடைச்சது போல் இருந்தது. ஏன்னா உண்மையில் சொல்லப்போனால் யூனிவர்சல் ஆலயம் குறித்து எனக்கு 13 வயசுலேருந்தே தெரியும். நான் ஆலயத்துக்கு வந்திருந்த என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக. ஆனால் என் வாலிப பருவத்தில் நான் ஆண்டவருக்கு தூரமாயிட்டேன். அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் சொந்த சக்தி பலத்தினால நான் முன்னோக்கி போகலான்ட்டு, ஆண்டவர் தேவையில்லைன்ட்டு. எனக்கு இருந்த பெருமையால், தற்பெருமையால் சர்ச்சுக்கு நான் தூரமாயிட்டேன். விசுவாசத்தை விட்டுட்டேன், விலகிட்டேன். உலகத்தை தேடி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியிலையும் நான் எனக்கு தெரியும் கலந்துப்பேன். சர்ச்சில் இருக்கும்போதேவா? சர்ச்சில் இருக்கும்போதே வருஷத்தினுடைய பாதியிலும் வருஷத்தினுடைய முடிவிலும் எனக்கு தெரியும் ஆசீர்வாதமாக இருக்க சொல்லி நான் தியாகம் பண்ணுவேன். வீடு கட்டணுன்றதுக்காக தியாகம் பண்ணுவேன், சொந்தமாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தியாகம் பண்ணுவேன், கிளினிக் விஷயத்துக்காக தியாகம் பண்ணுவேன், சிறந்ததாக இருக்கணும்னு சொல்லி தியாகம் பண்ணுவேன். நான் தியாகம் செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்காது. ஆனால் என் ஆத்மாவை தரமாட்டேன். என் ஆத்மாவை நான் தியாகம் பண்ண மாட்டேன். என் விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் விருப்பம்படி நான் வாழ்ந்தேன். ஆனால் அப்போது என்னுடைய மரணத்தினுடைய தருவாயில் அப்போ நான் யோசித்தேன். பிஷப் ரெனாட்டோ அவர் பேசினார் புத்தியுள்ள விசுவாசத்தை பற்றி. பரிசுத்தாவி உங்ககிட்ட இல்லை, ஆனால் அநேக ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்குது. அந்த வார்த்தை கேட்ட உடனே அப்படியே நான் ஸ்டன் ஆகிட்டேன். அந்த நேரம் நான் எழுந்தேன். நான் என்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். நான் சாலமோன் டெம்பிளுக்கு போனேன். இந்த தருணத்தில் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த வருஷமே இப்போவே ஒரு புது வாழ்க்கை மார்க்கத்தை கொடுங்க. அங்கே தான் நான் தெரிஞ்சுட்டேன், தேவன் இல்லைன்னா நான் எதுவும் இல்லை. அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், சம்பாதித்த மேலே கவனம் இல்லை. அன்னையிலிருந்து நான் யோசித்தேன், அவருடைய பிள்ளையாக இருக்கணும்ன்ட்டு. இது எப்போவுமே நிரந்தரமாக இருக்கணும்னா எதை நான் எனக்குள்ளே பெறணும் அப்படின்னு நான் கேட்கும்போது, பரிசுத்தாவியானவர் என்னை விரும்புகிறார். ஆனால் நான் பரிசுத்தாவியானவர் இப்போ விரும்பலை. அன்றைக்கி நான் சாலமோன் டெம்பிளுக்கு போகும்போது ஆண்டவரோடு கூட உண்மையான ஒரு பந்தத்தை ஏற்படுத்தணும், ஆண்டவரை பெறணுன்ட்டு வாஞ்சியோடு இருந்தேன். எல்லாம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தேன். என்னுடைய பழைய சாயலை புதைச்சிட்டேன். அந்த தருணத்திலிருந்து நான் என்னுடைய பொருளாதாரத்தில் வளர்றது மட்டும் பார்க்கல. நான் என்னுடைய ஸ்க்ரீனில் நான் பிஷப் மசேதனுடைய செய்தியை தான் அனுதினமும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் என்னுடைய செயல் விசுவாசத்தினுடைய காரியங்கள் துவங்க ஆரம்பித்தேன். என்னுடைய இந்த கடைசி சிறப்பு நிகழ்ச்சியில் நான் வேறு எதுவும் கேட்கல, பரிசுத்தாவியை மட்டும்தான் கேட்டேன். அப்போ நான் அவருடைய வழிநடத்தலை கேட்டிருந்தேன். நான் குணமாக்குதலை பற்றி கேட்கல, உன் ஆத்துமாவை கொடுங்க, நான் உன் வார்த்தையை தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த நேரம் பரிசுத்தாவியானவர் என்னை வழிநடத்தினார். ஆண்டவருடைய பீடத்து மேலே நான் போனேன். நான் அன்றைக்கி புரிஞ்சேன், அதிகமாக பொருளாதாரத்தை கேட்கல, பரிசுத்தாவியை கேட்டேன். அவருடைய மதிப்பானதை நான் கேட்டேன். நான் பரிசுத்தாவியான நிரப்பப்பட்ட தேவன் எனக்குள்ளே வந்தார். எவ்வளோ அற்புதமாக இருந்தது தெரியுங்களா? எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் சாதித்தேன். சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய புரிந்து கொள்ளுதல். இனிமேலும் சாகணுன்ற எண்ணம் இல்லை. தேசத்தை சேர்ந்தவனோ இல்லை இன்டர்நேஷ்னல் சேர்ந்தவனோ பெரிய அளவில் சாதிக்கணுன்றது மட்டும் இல்லை என்னுடைய வேலைத்தினுடைய காரியங்களில். ஆனால் அங்கே நான் தெரிஞ்சு கொண்ட என் உண்மையான ஆண்டவர் யாருன்ட்டு.
அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம், முதல் கனி அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பணமோ வெறும் தசம்பாகமாக இல்லை, எல்லாத்துலேயும் தேவனை முதலாவது வைக்கணும்னு கற்றுக்கிட்டேன். இனிமேல் நீங்கள் இப்படி பார்க்கறது இல்லைல்ல, நீங்கள் சம்பாதிச்ச பொருள் மேலே நம்பிக்கை வைக்கல. இல்லை, இன்றைக்கி பொருளாதார வெற்றி குறித்து நான் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அது எதுவுமே 1% கூட என்னுடைய ரட்சிப்பில் ஒரு உறுதியானது இல்லாமல் இருந்தது. எனக்கு வேறு எதுவுமே அவசியம் இல்லை. நான் தொடர்ந்து விசுவாசத்தில் இருக்கணும், கடைசி வரையும், இயேசு வருகிற நாள் வரையும், என்னால் முடிகிற வரையும், கடைசி வரையும் என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். இப்போ என் கணவர் எனக்கு அதிகமான நேரத்தை கொடுக்குறாரு, என் மகளுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்குறாரு. இனிமேலும் நாங்கள் அவரை தவற விடுறதில்ல. இப்போ அவர் ஒரு புதிய மனுஷனாக எங்கள் கூட இருக்கார். இப்போ என் கணவர் மாறி இருக்கார். மற்றவங்களுடைய சிரிப்பை பார்த்துக்கிறவர் இப்போ தான் தன்னுடைய சிரிப்பை பார்த்துக்கிறாரு. எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் நான் சந்தோஷமாக இருக்கேன். அந்த அளவுக்கு சிரிப்போட சந்தோஷத்தோடு இன்னும் வாழணுன்ற எண்ணத்தோடு நான் அடுத்தவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி, இந்த குணமாக்குதலோட தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காட்டும்படி மற்றவங்க வாழ்க்கையிலும் தேவன் செய்வார்ன்ட்டு வெறும் பண வாழ்க்கைக்காக மட்டும் கிடையாது. அவர் பேரம் பேசுகிறவர் கிடையாது, நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர். என் முகத்தினுடைய சிரிப்பு உள்ளிருந்த ஆத்மாவிலிருந்து வந்தது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த நபருடைய வாழ்க்கையானதை நான் உமக்கு முன்பாய் இந்த இடத்தில் கொண்டு வருகிறேன். இவருடைய நிலையானதை என்ன நீர் இந்த இடத்தில் பார்க்கிறேன். என் தேவனை ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய வீட்டுக்குள்ளாக ஒரு நாள் இருந்தவர், ஆனால் இனியும் உம்முடைய வீட்டிற்கு செல்ல விருப்பம் இல்லாதவராய் மாறினார். உம்முடைய வார்த்தைக்கு கவனம் கொடுத்தவர் இனியும் உம்முடைய வழியை ஏற்றுக்கொள்ள விரும்பல. இந்த மூத்த மகன் செய்தது போல தகப்பன் வெளியே வந்து வருந்தி அழைத்தார். ஆனாலும் அவனுக்கு உள்ளே செல்ல மனதில்லாத இருந்தது. நீர் இந்த தேவனை சிலுவையிலே உம்முடைய உயிரை எங்களுக்கான விலையாய் செலுத்தினீர். எங்கள் பாவங்களுக்காக, எங்களுடைய தவறுகளுக்காக, எங்களுடைய வியாதி வலி எல்லாவற்றையும் இது ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய விருப்பத்தை செய்கிறவராய் இருந்த உம்முடைய பிள்ளைகளாய் இருக்க, ஆனால் எத்தனை மக்கள் இன்று உம்முடைய வழியை மறுதளிக்கிறவராய் இருக்கிறார். எனவேதான் இந்த நேரம் விசுவாசத்திலே ஒன்றிணைந்து கேட்கிறேன். இந்த மக்களுடைய இருதயம், இந்த மக்களுடைய வாழ்க்கை எந்த மனக்கசப்பை சுமந்து கொண்டிருந்தாலும் அது இவர்களுக்கு தூரம் இருக்கட்டும். உம்மை தெரிந்து கொண்டு உம்முடைய விருப்பத்திலே மீண்டும் ஒன்றிணைய இவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இந்த தேவனை, இந்த நபருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். நாளை விசுவாசத்தில் இந்த மக்கள் எங்களோடு ஒன்றிணைய போகிற இந்த திருவிருந்து உம்மோடு தன்னுடைய வாழ்க்கை இணைத்துக் கொள்வதற்கான திருவிருந்தாய் இந்த மாற்றுகிறார்கள். இவரையும், இவருடைய வாழ்க்கையும், இவருடைய வழியையும் உன் கைகளில் திருப்படைக்கிறேன். என் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே கடினமான இருதயம் கொண்டவராய் இருந்தால் அந்த இருதயத்தை மாற்றக்கூடிய திறனுமை கொண்டு நீர் அதை செய்யும். யார் ஒருவரும் சத்தத்தை கேட்கிறாரோ, யார் ஒருவரும் உங்களுடைய விருப்பத்தை செய்ய தயாரா இருக்கிறாரோ, உம்முடைய ராஜ்யத்துக்குரியவராய் தங்களை மாற்றிக்கொள்கிறார். இவரையும் இவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். தேவனாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை அறிந்தவராக இருக்கிறார். நாளை இந்த மிக சிறப்பான நாள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கான நாள். எனவே தவற விடாதீர்கள். நீங்கள் எங்களோடு இந்த சிறப்பான கூட்டத்திலே ஒன்றிணைய வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களோடு இருப்பார். நாளை காலை 9:30 மணிக்கு ஆலயத்தை சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே. வணக்கம், என் பேர் விக்னேஸ்வரி. நான் ஒரு பிரச்சனையை சந்தித்திருந்தேன். அதனால இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்தோம். அப்போ எங்க அண்ணா ஒரு கெட்ட பழக்கத்தான் அடிமையா இருந்தாரு. ஆலயத்துல இருந்து ஒரு நபர் வந்து எங்களுக்கு சவாலானது வச்சிருந்தாங்க. 7 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே 7 வெள்ளிக்கிழமை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்திருந்தோம். அப்போ நாங்க வந்து எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமானதை நாங்க பார்த்தோம். அப்போ நான் வந்து தீர்மானிச்சேன், ஆமா உண்மையா எங்க தேவனானது இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் தீர்மானிச்சேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா இங்க ஒரு தீர்மானம் கிடைக்கும் நான் நம்பினேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் தேவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சேன். நான் வந்து முதலாவது ஆலயத்துக்கு வரும்போது நான் வந்து கெட்ட பழக்கத்துல வந்து அடிமையா, அந்த கெட்ட பழக்கம்னா கெட்ட வார்த்தை பேசுவேன். எனக்கு அதிகமா கோவம் வரும். கோவத்தினால எங்க அண்ணன்ட்ட வந்து நான் வந்து கத்தியால குத்தின அளவுக்கு நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கான கோபமானது வரும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணாக தான் நான் இருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் வந்து சின்ன வயசுல நடந்திருந்தது. அதனால எந்த ஆண்களையுமே வந்து நான் வந்து சரியா வந்து நடத்தவும் மாட்டேன். எனக்கு வந்து பேசவோ பழகவோ எனக்கு பிடிக்காது. ஸோ ஆலயத்திலயுமே நான் வந்து அப்படிதான் நான் இருந்தேன். அப்போ நான் வந்து இது எல்லாமே மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். எப்படி மாறணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இங்க இருந்தவங்க உதவி செஞ்சாங்க. என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து தீர்மானமானது எடுத்தேன். என்னுடைய வாழ்க்கைய வந்து கண்டிப்பா தேவனிடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து நினைச்சேன். தேவனே என்னுடைய வாழ்க்கை வந்து இதே போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கைய முழுமையா தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தேன். நான் வந்து இப்ப தேவன் சொன்னாரு, "இது எல்லாமே என்னுடைய கரத்துல நீ குடுத்தால் மட்டும் தான் உனக்கு பரிசுத்தானவர் கிடைக்கும்" அப்படின்னு சொன்னாரு. ஆலயத்துல ஒரு நோக்கமானது இருந்தது. அதுல நான் கலந்து கொண்டேன். அப்ப வந்து என்னிடத்துல எது எந்தெல்லாம் வந்து மைனஸா இருந்ததோ, அது எல்லாமே வந்து நான் தேவனுக்காக மாற்றிக்கினேன். ஆனா எனக்கு மாற்றும்போது எல்லாமே கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து நான் ஒரு பெண்ணா ஒரு நாளும் ட்ரெஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஆணாக தான் நான் ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட முடி வந்து ஹேர் ஸ்டைல் கட் பண்ணி தான் இருப்பேன். ஏன்னா வந்து என்னுடைய தற்காப்புக்காக நான் பாதுகாக்கணும், என்ன பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த மாரி உடைகள் நான் உடுத்தினேன். அதுக்கப்புறமா வந்து அது தேவனுக்கு விருப்பம் இல்லாதது. அது வந்து நம்ப மத்தவங்களுக்கு மேல அதாவது தேவனுக்கு மேல எதையும் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன். அத நான் வந்து மாத்திக்க ரொம்பவே கஷ்டமா எனக்கு இருந்தது. அதையும் நான் மாற்றிக்கினேன். நான் வந்து என்னோட வீட்ல நான் இந்த வித்தியாசத்த எனக்காக பார்த்தாங்க. ஆலயத்துல ஒரு குழுவான இருந்தது. அந்த குழு யூடிஎஃப்பா இருந்தது. அந்த இடத்துல வந்து வித்தியாசமா எங்களுக்கு வந்து கத்துக் குடுத்திருந்தாங்க. என்னன்னா, விசுவாசம்னா என்ன? அப்படின்னு கத்துக் குடுத்திருந்தாங்க. அது நான் வந்து விசுவாசம்னா என்ன? அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். விசுவாசம்னா எனக்கு என்னன்னு சுத்தமாவே தெரியாது. அப்ப நான் வந்து அங்க இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்டேன். விசுவாசம்னா என்ன? அத எப்படி பயன்படுத்தணும்? அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். அப்ப நான் வந்து இல்ல, ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து காலையில எந்திச்சு நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்திருந்தாங்க. நான் வந்து ரொம்ப அதிகமாவே தூங்குவேன். எனக்கு வந்து காலையில ஏந்திச்சுக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப நேரம் தூங்குவேன். ஆனா நான் தேவனுக்காக அத வந்து தியாகமானது செஞ்சேன். இல்ல எனக்கு தூக்கம் முக்கியம் கிடையாது. நான் வந்து அத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கீழ்ப்படிஞ்சேன். அப்ப நான் ஒரு ஒரு நாளும் வந்து காலையில 3 மணிக்கு எந்திச்சு ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூலுக்கு போம்பொழுது, ஸ்கூல்ல தனிமையா இருக்கும்பொழுது, அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல கிடைக்கும்போது, அப்பல்லாம் நான் என்ன செய்வேன்னா தேவன் எனக்கு வேணும். எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்றதுக்காக, என்னோட தனிமையான நேரத்த கூட தேவனுக்காக மட்டும் தான் ஒதுக்குனேன். அப்ப நான் வந்து ஆ ஸ்கூல்ல வந்து ஏன்னா ஸ்கூல்ல வந்து நான் படிச்சது வந்து வேற ஸ்கூல். அதனால வந்து அங்க வந்து ஜெபிக்கலாம் முடியாது. ஸோ, அதனால வந்து நான் வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி, அங்க போய் ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் அப்படி நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு, நான் வந்து பரிசுத்த ஆவி தேடி நான் வருவேன் திருப்பி கிளாஸ்க்கு. ஸோ, அந்த மாரி தொடர்ந்து ஒரு ஒரு நாளா வந்து செஞ்சுட்டே இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றமானது எனக்கு கிடைச்சது. ஸோ பரிசுத்த ஆவி அப்படின்னும்போது, பரிசுத்த ஆவி யாருன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவி எப்படி தேடணும்னு எனக்கு தெரியாது. ஒரு ஒரு விஷயத்தையும் நான் இங்க வந்து கத்துக்கினேன். பைபிள் எப்படி படிக்கணும்னு நான் வந்து கத்துக்கினேன். தேவனுடைய விஷயத்த வந்து தேவன் என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து விசுவாசத்த நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கினேன். ஸோ பரிசுத்த ஆவி கிடைக்கும்போது என்னோட முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதா, மன அழுத்தத்தினால எனக்கு வந்து தற்கொலை இருந்துச்சு. வீட்ல வந்து அப்பா, அம்மா சரியில்லாதனால எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. நான் அன்டைம்ல வந்து ஏந்திச்சு உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து நான் கடந்து போயிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் என்ன தீர்வானது இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து தீர்வ தேடி நான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அப்ப வந்து பரிசுத்த ஆவி தான் ஒரு தீர்வு. அதுலேருந்து நம்மள விடுதலையாக்கி குடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ அப்ப இந்த வாழ்க்கை தேவனுடைய கரத்துல ஒப்பு குடுத்தேன். இது எல்லாமே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப சுலபமா இல்ல எல்லாம் நான் மாற்றுறதுக்கு. ஆனா எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சேன். அப்போ எனக்கு பரிசுத்த ஆவி வந்து கிடைச்சது. எந்த நாள் அப்படின்னா, சண்டே வந்து அந்த நாளா இருந்தது. அந்த சர்வீஸ்ல நான் வந்து கத்துக்கினேன். பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து எல்லாருக்குமே பரிசுத்த ஆவி கிடைக்குது. எல்லாருக்குமே தேவன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தேவன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு தீர்மானிச்சேன். இங்கேருந்து நான் வெளிய போகும்போது எனக்கு பரிசுத்த ஆவி இல்லாம நான் போக மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானத்தோட தான் அந்த நாள் நான் வந்தேன். அப்போ நான் தீர்மானிச்சேன், தேவனே உம்முடைய ஆவி இல்லாம இந்த கூட்டத்துல இருந்து நான் வெளிய போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானிச்சேன். அப்போ எனக்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவி எனக்கு கிடைச்சது. முன்ன இல்லாத விட ரொம்ப அதிகமா சந்தோஷமா ஒரு நிம்மதியான ஒரு இருதயம் எனக்கு இருந்துச்சு. என்னுடைய பார்வை மாறிச்சு. என்னுடைய சிந்தனை மாறிச்சு. என்னுடைய வார்த்தையானது மாறிச்சு. நான் முன்பு இல்லாத மாரி எனக்கு நானே ஒரு வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சது. முன்னாடி நான் வந்து நெறைய விஷயத்த என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. நைட்ல தனியா போக முடியாது. நான் வந்து அதாவது ஜென்ஸ் கிட்ட வந்து நான் பேச மாட்டேன். தயங்குவேன். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே நான் தேவன் கிடைச்சதுக்கு அப்புறமா இது நான் எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். முன்பு நான் தேவனோட சேர்ந்து ஜெயிக்க முடியாது. நான் தேவனோட சேர்ந்து நான் ஜெயிச்சேன். நான் வந்து முன்னாடி ஆணாக நான் டெஸ்ட் பண்ணேன். ஆனா இப்போ நான் அதையும் நான் மாத்திக்கினேன். என்னோட தேவனோட சேர்ந்து.
என்னுடைய ஆலயத்தில் எங்கள் அண்ணனும் ஆலயத்துக்கு வராது, எங்கள் அம்மாவும் ஆலயத்துக்கு வராங்க. இப்போ நாங்கள் தேவனோடு முன்னோக்கி செல்றோம்.